நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வருணா பாலாவின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒருவருக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி ஆகணும், அதிக லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான தாந்திரிக பரிகார முறைகளை பார்ப்போம். அதற்கு முன் இந்த சேனலை முதலாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் தாந்திரிக பரிகார முறை. ஒருவர் புதிதாக தொழில் தொடங்குகிறார் அல்லது தொழில் தொடங்கி சில பல மாதங்கள் ஆகியும் லாபம் கிடைக்காமல் நஷ்டப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிறார். அப்படி தொழில் பாதிப்பு அடைந்தவர்கள், தொழிலில் தாங்கள் நினைத்த அளவுக்கு வருமானம் கிடைக்காதவர்கள், இப்படிப்பட்டவர்கள் ஒரே நாளில் 3 கோவில்களுக்கு சென்று அங்குள்ள தீர்த்தத்தில் குளித்துவிட்டு, அதாவது அது எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்லை, அப்படி குளித்துவிட்டு அந்த கோயிலுள்ள தெய்வத்தை வழிபாடு செய்து அந்த 3 கோயிலில் கொடுக்கும் தீர்த்தத்தை நாம் தொழில் செய்யும் இடத்தில் நன்றாக தெளித்து விடவும். அந்த கோயிலில் கொடுக்கும் பிரசாதத்தை பூஜை அறையில் வைத்து தீபதூபம் காண்பித்து வந்தால் தொழில் நல்ல வளர்ச்சி அடையும், அதிக லாபம் காணலாம். இரண்டாவது பரிகார முறை. வெண் பூசணிக்காயை 4ஆக அறுத்து அதில் சிகப்பு குங்குமம் தடவி நாம் தொழில் செய்யும் இடத்தில் 4 மூலைகளிலும் வைக்க கண் திருஷ்டி, தீய சக்திகளின் தாக்கம் குறைந்து தொழில் நல்ல அபிவிருத்தி அடையும், லாபம் பெருகும். மூன்றாவது பரிகார முறை. திருமாலின் ஆயுதமாக இருக்கும் சுதர்சன சக்கரத்தை வழிபட்டால் சகல விதமான தோஷங்களும் விலகும். தொழில் செய்யும் இடத்தில் புதன்கிழமை புதன் ஓரையில் வடகிழக்கு திசையில் மகாவிஷ்ணுவுக்கு பிடித்தமான பச்சை பயிறு பாயாசம் வைத்து சுதர்சன காயத்ரி மந்திரமான ஓம் சுதர்சனாய வித்மகி ஜுவாலா சக்கராய தீமகி தன்னோ சக்கர பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி தீபதூபம் காண்பித்து வர தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், அதிக லாபம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.